கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துகள். சமீபத்தில் ஒரு கோடீஸ்வரர் தனக்கு திருமணம் செய்யப்போகும் பெண் எப்படி இருக்க வேண்டும், யார் தனக்கு மனைவியாக வர வேண்டும் என்பது பற்றி ஒரு வீடியோவை சோஷியல் மீடியாவில் போட்டிருந்தார். அவருக்கு நிறைய பெண்கள் பதிலளித்திருந்தனர். தாங்கள் தயாராக இருப்பதாக ஒரு சிலர் எழுதியிருந்தார்கள். ஒரு சிலர் நான் உங்களை நேசிக்கிறேன் என்று எழுதியிருந்தார்கள். ஒரு சிலர் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டு நான் உங்களைத்தான் திருமணம் பண்ணுவேன் என்றெல்லாம் எழுதியிருந்தார்கள். அதில் ஒரு பெண்மணி ஹியர் ஐ எம் என்று எழுதியிருந்தார்கள். எனக்கு அந்த வார்த்தையை பார்த்தவுடன் கொஞ்சம் மனசுக்கு ஒரு மாதிரி என்ன சொல்வது, அதிர்ச்சியாக கூட இருந்தது. ஏனென்றால் ஹியர் ஐ எம் என்ற வார்த்தையை நாம் திருமறையோடு பரிசுத்த வேதாகமத்தோடு சம்மந்தப்படுத்தி நம்ம கேட்டுக்கோ இல்லையா. ஹியர் ஐ எம், இதோ அடியேன் நான் இருக்கிறேன் என்ற அந்த வார்த்தை திருமறையிலே பரிசுத்த வேதாகமத்தில் எங்கெல்லாம் வந்திருக்கு என்று பார்ப்போமானால், ஆதியாகமம் 22வது அதிகாரத்திலே ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமை சோதிப்பதற்காக கூப்பிடுகிறார். ஆபிரகாமே என்று கூப்பிடுகிறார். அப்பொழுது அவர் ஆபிரகாம் இதோ அடியேன் என்று கூறுகிறார். அதே போல் முச்செடியிலே யாத்திராகமம் 3வது அதிகாரம் 4வது வசனத்தில் மோசே மோசே என்று ஆண்டவர் கூப்பிடுகிறார். இதோ அடியேன் என்று அவரும் சொல்லுகிறார். அதற்கு பிறகு ஏசாயாவின் இருக்கிற தரிசனம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தை வீட்டுக்கு பார்ப்பதை ஏசாயா. அப்பொழுது ஆண்டவர் யார் நமது காரியமாக போவார், யாரை நான் அனுப்புவேன் என்று சொல்லும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி இதோ அடியேன் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இப்போ இந்த அடியேன் இதோ இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லுகிற அந்த இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அவங்க தங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறார்கள். ஆபிரகாமாகட்டும், மோசையாகட்டும், ஏசாயா தீர்க்கதரிசி ஆகட்டும், தங்களை ஆண்டவரிடத்தில் ஒப்படைத்து, ஆண்டவர் நீங்கள் என்ன செய்ய சொல்லுங்கள், என்ன செய்யணும்னு சொல்லுங்கள், உங்கள் சித்தத்தை நிறைவேற்று என்று சொல்லுவதற்கு அவர்கள் காத்திருக்கிறார்கள் என்றால் அர்த்தம். அதை ஹீப்ரு மொழியிலே, அதாவது எபிரேய மொழியிலே பார்க்கும் பொழுது ஹின்னனி என்று பெயர். இந்த ஹின்னனி என்ற அந்த வார்த்தை மிகவும் பொருள் பொருந்ததும் ஆழமானதாகவும் கருதப்படுகிறது. அது ஒரு சாதாரணமாக இதோ அடியேன் இருக்கிறேன் என்ற பொருளிலே அவங்க சொல்வது கிடையாது. இந்த வார்த்தையை ஆண்டவரே இதை பயன்படுத்திக்கிறாருன்னா நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் இல்லையா. எங்கே வருகிறது என்றால் ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புத்தகத்தில் 52வது அதிகாரம் 6வது வசனத்தில் இதோ இங்கே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று வருகிறது. இன்னொரு வசனம் இருக்குது 58வது அதிகாரம் ஏசாயா 9வது அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார், நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். அப்போ ஆண்டவராகிய தேவன் எப்படியா ஒரு மனிதன் ஆண்டவர் கூப்பிட்றப்ப இதோ நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது போல தேவனும் அதே நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாருன்றதை நம்ம கேட்கும் பொழுது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பெரிய வல்லமையில் கர்த்தர் என்னமோ நம்ம கூப்பிட்டவன வர்ற மாதிரி இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்கிறாரு அப்படின்னு நமக்கு இருக்குது இல்லையா. ஹின்னனி என்ற வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கொண்டாங்கன்னா, எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஆண்டவரே உமது சித்தத்தை நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று ஒரு சரணாகதி அடைவது, ஆண்டவரிடத்தில் ஒரு ஒப்படைப்பு செய்வது தான் அந்த ஹின்னனிக்கு ஒரு முழுமையான அர்த்தமாக கருதப்படுகிறது. ஒருவேளை அம்மா கிச்சனில் சமையல் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஹாலில் மக இருப்பா, எங்கடி இருக்க அப்படின்னா இங்கே தான்மா இருக்கேன் ஹாலில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹின்னனி என்ற வார்த்தைக்கு இப்படி ஒரு லொக்கேஷனை குறிப்பதல்ல, நான் இங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி லொக்கேஷன் கிடையாது. அதையும் மீறி அதற்கும் அப்பால் ஆண்டவரே நான் எல்லாவற்றையும் நீ சொல்கிறதை செய்ய தயாராக இருக்கேன், என் வாழ்க்கையே உமக்கு அர்ப்பணிக்க தயாராக இருக்கேன், ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மணியும் ஒவ்வொரு செயலும் உம்முடைய சித்தத்தின்படி செய்கிறேன் என்பதை குறித்து பேசப்படுகிற வார்த்தை தான் அந்த ஹின்னனி என்ற வார்த்தை. நீங்கள் யோசித்து பாருங்கள், நம்ம எத்தனை பேர் ஆண்டவரிடம் ஆண்டவர் கூப்பிடும்போது ஹின்னனி என்று சொல்கிறோம், நம்மை ஒப்படைக்க தயாராக இருக்கிறோமா, ஆண்டவர் சித்தத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து இதோ அடியேன் என்னனாலும் செய்கிறேன் நீங்கள் சொல்கிறதுன்னு சொல்ல தயாராக இருக்கிறோமா என்று நம்மை நாமே சோதித்தறிவோமாக. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை தேவன் தாமே நம்மோடு இருந்து அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.